சபாநாயகர் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. இவங்க ஏன்னா இதில் வந்து முழு அதிகாரம் படைத்தவர் வந்து சபாநாயகர் தான். ஏற்கனவே ப்ரூவ் ஆயிருக்கு. தனபால் அவர்கள் வந்து 2017 வந்து அவர் செய்த ஒரு செயல். நீதிமன்றமா சட்டமன்றமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் சட்டத்தை இயற்றக்கூடிய இடம், அதனுடைய கீ சேர்பர்சன் வந்து சபாநாயகர் தான். அப்போ அவருடைய முடிவு தான். ஏன்னா திரும்ப இவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலுமே அங்கே சபாநாயகருடைய முடிவு தான் வந்து செல்லுபடி ஆகும். இதான் விஷயம். அப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த 2 கார்டு, ஒன்று வந்து ஏபிஎஸ் அவர்களுடைய அணியை அங்கீகரிப்பதா அதிமுக என்று, அல்லது சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அணியை அங்கீகரிப்பதா அப்படின்றது அவருடைய கையில் தான் இருக்குன்றது பார்க்குறோம். சபாநாயகர் அவரும் தாவேகாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, விஜயனுடைய ஒரு ஆதரவாளர் தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜயனுடைய ஆதரவாளர். 1000 ஸ்பீக்கராக இருந்தாலும் அவங்க கட்சியை அது அந்த ஒரு முடிவுகளை சார்ந்து தான் இருக்கும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அதான் என்ன பண்ணுவாங்க, அவர் என்ன முடிவு எடுக்கிறார், கொறடா உத்தரவு, அதாவது இபிஎஸ்னுடைய கொறடாவை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லாட்டி சிவி சண்முகத்துடைய கொறடாவை தேர்ந்தெடுக்கிறாரா, இதுதான் அங்கே ஒரு கொஸ்டின். எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே என்னுடைய கருத்து வந்து தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்கும். எந்த வகையில் சாதகமாக இருக்கும்? எந்த வகையில்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் தகுதி நீக்கம் பண்ணுறாங்க, ஒரு 22 எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ணுறாங்க, இபிஎஸ்னுடைய எம்எல்ஏக்களே தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னாலுமே திரும்ப எலெக்ஷன் சந்திக்க போகிறாரு. திரும்ப அந்த 22 எம்எல்ஏலேருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி கிடச்சிடும் அவங்களுக்கு.